Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். கண்ணம்மா 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 நீ என் வாழ்வில் வந்ததொரு கண்ணம்மா நீ செல்லம்மா 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 நீ என்ன கொஞ்சி கொஞ்சி ஆசை வச்ச செல்லம்மா நீ. நீங்க பாடி அவரோட வாய்ஸ் போட்டு நீங்க அந்த ட்ராக் எப்படி பண்ணிட்டு நான் ஏஐல அவரோட வாய்ஸ் மாத்தின உடனே அது கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவர் கேட்டது அவர் வாய்ஸ்ல தான் கேட்டார். அவர் மலையாளத்தில் நீல நிலவேன்னு ஒரு பாட்டு, அது வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டு. அந்த பாட்டு வந்து தமிழில் ரிஜெக்ட் ஆன ஒரு அந்த டியூனோட ஓப்பனிங் வந்து தமிழில் ரிஜெக்ட் ஆன பாட்டு. இப்போ தனுஷ் சார் அவர் எப்படி பாடுவார்னு நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு இளையராஜாவோட ஒரு ரசிகன் அவர். ஸோ அவருடைய வே ஆஃப் சிங்கிங் வந்து அவர் ராஜா சாரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நான் அதிகமான படம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த அதிகமான படமே இப்போ ஒரு 20 படம் வந்திருந்தால் அதில் 10 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஏன் இப்படி பாடுறேன்னா, அது தனுஷ் அப்படி தான் பாடுவார், செல்லம்மா நீ அப்படின்னு பாடுவார், அதனால் பாடுறேன். இப்போ இதே இது இளையராஜா சார் பாடுறேன்னு வேறு மாதிரி தான் பாடுறேன். இப்போ நான் எல்லா படத்துலையுமே இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா டோட்டலாக நீங்க அவரே ட்ராக் சிங்கரா யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? கண்ணம்மா உன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிறேன் நீயும் பேசினா கண்ணே. வர December 25 அன்னைக்கு நம்ம ரெட்டை தலை படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த படத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒருத்தர் தான் எனக்கு பேச போகிறோம். அண்ட் இட்ஸ் வெரி டேலண்டட் பர்சன், ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன், ரொம்ப சென்சிபிளான பர்சன். சாம் சிஎஸ் நம்ம கூட இருக்கார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டில், நீங்கள் ரொம்ப சென்சிபிள் ப்ராக்டிக்கலான பர்சன். தெரியல பிகாஸ் யூ டூ அ லாட் ஆஃப் மூவிஸ், நிறைய படம் வந்து ஒரு வருஷத்தில் பண்ணுவீங்க. அண்ட் அது ஒரு பிளான்ட் எஃபர்ட் தானே அது? இல்லை அப்படிலாம் இல்லை, பிளான் பண்ணுறதே இல்லை நமக்கு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இதில் கேட்டாங்க, நீங்கள் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு உண்மையாக தெரியல. நான் இது வந்து ஏதோ இதுக்காகலாம் சொல்ல, உண்மையாகவே எனக்கு தெரியல எவ்வளோ பண்ணிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே போயிடுச்சான்னு கூட தெரியல, இல்லை 100 கம்மியாக இருக்கான்னு தெரியல. ஸோ நம்ம எதுவுமே பிளான் பண்ணுறதில்ல, அதுவாக வரும். பட்டு கூடுதல் படங்கள் நம்மளை தேடி வர்றதுங்கிறத நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, இப்போ நான் அதிகமான படம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த அதிகமான படமே இப்போ ஒரு 20 படம் வந்திருந்தால் அதில் 10 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவுமே அதிகமாக தெரியுது நமக்கு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் நமக்கு நிறைய படம் வருதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி இப்போது வர கம்போசர்ஸ் தான் நிறைய ரொம்ப கம்மியாக படம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக என்கிட்ட அந்த மாதிரி சொன்ன ஒரு கம்போசர் வந்து யுவன் வந்து நிறைய படம் பண்ணுவார். ஒரு வருஷத்தில் 20 படம் 25 படம் வந்து அவர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன். உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறமா எல்லாருமே தேவ் ரெடியூஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் ப்ரெஷர் இருக்குது நிறையா, அதை ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் வந்து அதான் சொல்கிறேன், இங்கே பாட்டு பண்ணுறத விட அந்த படத்தோட டீமை, டைரக்டரை, அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறதே பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால நிறைய பேர் பண்ணுறதில்ல. நமக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அதை என்ஜாய் பண்ணிட்டு. நீங்கள் சீரியஸ் என்ஜாய் பண்ணுறீங்களா? 100%. அதில் ஒரு நிறையா மனுஷங்களை டீல் பண்ணுறது இருக்குல்ல, அதில் வந்து நிறைய அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. அது நம்மளை வந்து இன்னும் பயங்கரமாக்குது. அது டெல் மீ ஒன் லேர்னிங், அது இந்த விஷயம் பயங்கரமாக நான் கற்றுக்கிட்டேன் இதனால. அப்படி இப்போ நான் என்னென்னா, நான் வந்து எமோஷ்னலாக ஒரு படத்தில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த படத்துக்கு தேவையான மியூசிக்கில் பண்ணுறதுல காமிப்பேனே தவிர, இப்போ ஒரு பாட்டு பண்ணுவோம், அந்த பாட்டு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா முதல் நாள் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, நல்லா தானே பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லை, அது அவரோட டேஸ்ட். எப்படி எனக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் சாங் பிடிக்காதோ அதேமாதிரி அவரோட டேஸ்ட்டு. இப்போ காலையில் ரிஜெக்ட் ஆன பாட்டு மதியானம் இன்னொரு டேரக்டர் வந்து கேட்கும்போது நம்ம அவங்களோட சொல்லிகிட்டே தான் போடுவேன், இந்த படத்தில் இப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அது உங்களுக்கு கேட்டு பாருங்கன்னு சொன்னால் அது ஓகே, அவங்க கொண்டாடி இருக்காங்க, அந்த பாட்டு ஹிட்டும் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலையாளத்தில் நீல நிலவேன்னு ஒரு பாட்டு, அது வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டு. அந்த பாட்டு வந்து தமிழில் ரிஜெக்ட் ஆன அந்த டியூனோட ஓப்பனிங் வந்து தமிழில் ரிஜெக்ட் ஆன பாட்டு. ஸோ அப்போ நம்ம இங்கே அது ஒரு புரிதல் தான். ஸோ நம்ம அவங்கள எப்படின்னா அவருக்கு அடுத்த பாட்டு எப்படி கொடுக்கலாங்கிறதுல ஒரு த்ரில் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு பிடிக்கலன்னு சொன்ன ஒருத்தருக்கு அடுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுக்குறதுல இருக்கிற சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது நீங்கள் கம்போஸ் பண்ணுறது, நமக்கு மியூசிக் தெரியும், அதெல்லாம் இல்லை. அங்கே ஒரு 2 மனுஷங்களை புரிய வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கடினமானது, ரொம்ப டென்ஷனானது. ஆனால் அதை நீங்கள் ஒன்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு போதை. நிறைய பேர் கோவப்படுவாங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள். கோவம் வந்திருக்காங்க உங்களுக்கு? கோவமெல்லாம் வராது, அதான் சொல்கிறேன். நம்ம கோவம் வந்த டைமிங்கெல்லாம் தாண்டி நம்ம இப்போ ஒரு முக்தி நிலை அடைஞ்சு அதை வந்து ஹேண்டில் பண்ணுற, இப்போ அவரை ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அவரை வந்து
அது ஓகே பண்ணுறது இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு. அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது சூப்பராக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரெட்டத்தலை படம் பற்றி ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் வரமாட்டீங்க. அண்ட் யூ டோல் மீ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸில் நான் வந்து இன்னைக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் மூவி? இல்லை ஆக்சுவலி வரமாட்டேன் அப்படிங்கிறதுல ரீசன் என்னென்ன இருக்குன்னா, நான் நிறைய படங்கள் பண்ணியிருப்பேன். எவ்ரி வீக் இல்லைனா ஒரு 3 வீக்ஸ்க்கு ஒரு தடவை நமக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு படம் இருக்கும், 100%. சூப்பர். அது வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிற இதே டைமிங்கில் எனக்கு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது, 25th மோகன்லால் சாரோடது ரிஷபா. ஸோ என்னென்னா இப்போ நம்ம போனால் எல்லா படத்துக்கும் போகணுன்னு இருக்கோம். பட் இது வந்து இந்த படம் வர்றதுக்கான மெயின் காரணமே இந்த படத்தோட கண்டென்ட்டு, இதோட டைரக்டரு, இதோட ப்ரொடியூசரு அருண் விஜய், இவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி இதில் இருந்தவங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியை தாண்டி இந்த படத்துக்கு வந்து பேசணுன்னு இருந்துச்சு. இந்த படம் வந்து நீங்கள் இது ஒரு டீசராகவோ ட்ரெய்லராகவோ பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஒரு 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 கேங்ஸ்டர் மூவி மாதிரியான ஒரு ஃபீலில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த படத்துக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குது. மியூசிக்கலி இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் கிறிஸ் திருமுருகன் ஃபிலிம் அப்படின்னு போட்டதுக்கு கீழே வந்து சாம்சியஸ்னு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு அது போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மியூசிக்கலி இந்த படம் நிறைய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் கடைசியாக வந்து ஹெவி ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் எடுத்தது வந்து எல்லா படத்துக்கும் எடுப்போம். பட் இந்த ஹெவியாக எடுத்தது வந்து மகாவதார் நரசிம்மா, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நம்ம எடுத்திருக்கோம். அது ஏன்னா இந்த படம் அதை டிமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம். அப்புறம் இதில் வந்து தனுஷ் பாடி இருக்கிறாரு. அது கண்ணம்மா அப்படி கண்ணம்மாக்கும் உங்களுக்கும் எப்பவுமே அந்த அது சும்மா என்னென்னா நம்ம கம்போஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எப்பயுமே டியூனாக பண்ணுறதை விட நான் லிரிக்ஸாக பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே டம்மி லிரிக்ஸ் போடுவேன். நீங்கள் எழுதுவீங்க? எழுதுவேன். அப்போ கண்ணம்மா ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுவுமே நான் எழுதுனது தான், இஸ்பீட் ராஜா விதராணியில். ஸோ அது எழுதும்போது நமக்கு அப்படி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பாடும்போது இதுவுமே டியூன் போடும்போது நான் என்ன பண்ணேன்னா கண்ணம்மா கண்ணம்மா அப்படி தான் பாடினேன். ஸோ அதுவே நல்லா இருக்குன்னு அப்படி வச்சுக்கிட்டது. அது பிளான் பண்ணியெல்லாம் இல்லை, அது ஆக்சிடென்டலாக வந்தது. அண்ட் அருண் விஜய் இன்டர்வியூ பண்ணும்போது ஹி ஸ்போக் ஸோ ஹைலி ஆஃப் யூ. அண்ட் அந்த பாட்டையும் வந்து அவர் சொன்னார், தனுஷ் வந்து அந்த பாட்டு கேட்டுட்டு ஹி வாண்ட் டு சிங், உடனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவ் வாஸ் இட்? இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. நிறைய பேர் வந்துட்டு உடனே ஓகே அப்படின்றவாங்க, உங்களோட விஷயத்தில் விட்டுருவாங்க. சில பேர் இல்லை இதை மாற்றலாம் அது மாற்ற நிறைய இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ ஹவ் இஸ் இட் வித் அருண் விஜய்? ஆக்சுவலி அந்த பாட்டு அருண் விஜய் எப்படின்னா, அது தனுஷ் அவரை பாட வைக்கிறன்னு உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஏஐ யூஸ் பண்ணி நான் பாடிட்டு அதை தனுஷ் வாய்ஸ் அவர் வாய்ஸ் மாற்றிட்டேன். ஸோ ஒரு டீமே கேட்கும் போதே அவங்க முதல்ல தனுஷ் வாய்ஸில் தான் கேட்டாங்க, அவரோட வாய்ஸில் தான் கேட்டாங்க. அது ஈஸியாக பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ தனுஷ் சார் அவர் எப்படி பாடுவார்னு நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு இளையராஜாவோட ஒரு ரசிகன் அவர். ஸோ அவருடைய வே ஆஃப் சிங்கிங் வந்து அவர் ராஜா சாரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் அவரே ட்ராக் சிங்கராக யூஸ் பண்ணிட்டீங்க ஏஐலேயே? நான் பாடினேன், நான் பாடி அவரோட வாய்ஸ் போட்டு நீங்கள் அதை ட்ராக் எப்படி பண்ணிட்டு நான் ஏஐயில் அவரோட வாய்ஸ் மாற்றின உடனே அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவர் கேட்டது அவர் வாய்ஸில் தான் கேட்டார் அவர் கேட்டது. ஸோ அதனால ஈஸியாக உங்களுக்கு கன்வே ஆயிரும் எப்படி ஒரு பாட்டோட. நம்ம டாக்டிக்ஸாக இருக்கு. ஏன் தெரியுமா, நம்ம உங்கள் வாய்ஸில் கேட்டு பழகிடுவாங்கல்ல, இல்லைனா இல்லை நம்ம இதுலேயே போயிடலாம் அப்படின்னு. இப்போ அது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சிங்கர் சாய்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் கேட்பேன் உங்களுக்கு என்ன சாய்ஸ், இல்லை இவங்களா நீங்கள் சொல்லுங்கம்மாங்க, சரி ரெண்டையும் கேட்டு பாருங்க, காசா பணமா ஏஐ தானே. ஸோ பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும்னா அவங்களோட பெர்மிஷன் வேணும். இல்லைனா வந்து நம்ம அப்படி ஏஐயில் திரும்ப கூட்டு பாடுறோம், ஏஐ யூஸ் பண்ணுறோம். அது இருந்தாலும் அது வந்து இப்போ நான் எல்லா படத்துலையுமே இப்போ ஏஐ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, டோட்டலாக இப்போ ஒரு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிவிட்டு, இப்போ முன்னாலெல்லாம் ஃப்ளூட்டு வயலின்னு நாதஸ்வரம் அந்த மாதிரியான வுட்விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு இப்போ ட்ரைபல் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அது நம்ம லைவ் எடுத்தால் தான் பண்ண முடியும். ஸோ என்ன தான் ஃப்ளூட்டை வந்து கீபோர்டில் வாசித்தாலும் நல்லா இருக்காது. ஸோ என்ன எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணாலும் அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த பாடி ஏஐயை மாற்றி உள்ளே வச்சு காமிக்கும் போது அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் லைவ் எடுத்துக்கணும். ஏஐ நல்லா யூஸ் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள்? நான் மட்டும் இல்லை, இப்போ உலகமே ஏஐ தான் யூஸ் பண்ணுறீங்க. அது வேற விஷயம். பட் கம்போசர் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ட்ராக்குக்கு இந்த ஐடியா வந்து ஒரு பிரில்லியண்டான ஐடியா. ஆனால் அதில் வந்து இப்போ நீங்கள் சுனோ மாதிரியான ஒரு ஏஐயோட டூலில் வந்து பாட்டே வந்துடுது. நம்ம அப்படி யூஸ் பண்ணல, நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்காக. ஆமாம், 100%. இட்ஸ் வெரி நைஸ். நான் இந்த விஷயம் கிட்டே கேட்கணும். நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய பாடல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி மற்ற கம்போசர்ஸ் பண்ண படத்துலையுமே ரீ ரெக்கார்டிங் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் எவ்ரி ஒன் மூவி இட் மைட் பி அண்டர்ரேட்டட் மூவி, பட் யூ செட் ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் மை ஒர்க் வித் திஸ் மூவி அப்படின்னு என்ன படம்? வஞ்சகர் உலகம், சாணி காகிதம். சாணி காகிதம் இஸ் பிரில்லியன்ட். நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்? மெல்லிசை, சாணி காகிதம் தான். ஓகே, நீங்க பாடி நான் அவ்வளவா கேட்டதே இல்லை. எங்களுக்காக எப்படி சொல்லிட்டீங்க? நம்ம நிறைய பாடி இருக்கேன், கத்திருப்பேன். நீங்க தனனனான்னு கேட்குற விக்ரமேதாவோட டியூன் நான் உங்களுக்கு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ண வந்தேன். அப்போ நீங்க தான் அதோட இது பாடிருந்தீங்க. அப்படி தான் கேட்டுக்கேன், நான் பெருசா ரொம்பலாம் கேட்டதில்லை. ஸோ ஃபியூ லைன்ஸ் ஏதாவது ஒரு சாங் கண்ணம்மா கூட பாடலாம், சின்ஸ் யூ ஒன்லி சாங் திஸ் சாங். ஓகே.
கண்ணம்மா 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 நீ என் வாழ்வில் வந்ததொரு கண்ணம்மா நீ செல்லம்மா 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 நீ என்ன கொஞ்சி கொஞ்சி ஆசை வச்ச செல்லம்மா நீ. இது ஏன் இப்படி பாடுறேன்னா, அது தனுஷ் அப்படி தான் பாடுவார், செல்லம்மா நீ அப்படின்னு பாடுவார், அதனால பாடுறேன். இப்போ இதே இது இளையராஜா சார் பாடுறான்னு வேற மாதிரி தான் பாட்டிருப்பேன். உங்களை மாதிரி பாடுங்க அப்போ. இல்லை, நமக்கு அது வராது. நம்ம வந்து சின்ன வயசில் என்னென்னா ஆர்கெஸ்ட்ரா நிறைய பாடியிருக்கோம். ஸோ இப்போ எஸ்பிபி பாடுறாருன்னா அவர் சார் மாதிரி பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி யேசுதாஸ் சார் வாய்ஸ்னால் உடனே மாற்றி பாடுறது, மிமிக் பண்ணி பாடுறது தானே. நம்ம அப்படி பாடி வந்ததுனால அப்படி. பட் நமக்குன்னு வாய்ஸ் இருக்குது. இப்போ என்னோடய வாய்ஸ் என்னப்ப நல்லவா சாங் வந்து அது சிவன் சாங், அது நான் பாடினது தான். நிறைய பாட்டு மெலடியாவுமே நிறைய பாடியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட்டு நம்மளோட வாய்ஸ் வந்து ஓகே. ஏதோ மகாவதார நரசிம்மாவில் கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்கும், அது நான் தான் பாடினேன், ரொம்ப ஹை பிச் சாங். ஸோ அந்த நம்மளுடைய ரேஞ்சே ரொம்ப ஹை பிச், அப்படி பாடினா தான் ஒர்க் ஆகும். மெலடியெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்போ கண்ணம்மா ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு, அது வந்து நான் தான் பாடியிருந்தேன். முதல்ல வந்து அனிருத் பாடுறதுக்கு மேலே அது நானே போகலாமான்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது பாடியிருந்தால் ஒரு வேளை அது வந்து வேறு மாதிரி இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஃபோக்காக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு அந்த பாட்டு. கண்ணம்மா ஒன்ன மனசில், இளையராஜா பாடின மாதிரி நல்லா இருக்கே. எங்கே நல்லா இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பாடுங்களேன் அப்போ. கண்ணம்மா ஒன்ன மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணே, என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிறேன், நீயும் பேசுனா கண்ணே. அதான் இளையராஜா சார் பண்ண மாதிரி சூப்பரா. ஆக்சுவலி கிடையாது, ஆக்சுவலி ஒரு மாதிரி ஒரு ஃபோக் டிம்பர் இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு. அது அனிருத் அவர் பாடும்போது டோட்டலி வேறு. அது அனிருத் எனக்கு பண்ண யாஞ்சி பாட்டுமே இப்போ நான் பாடும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அது முன்னால் மாதிரி பிரச்சனை இல்லை. சில சிங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பாடின மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அது ஏன்னா இதான் போலன்னு. பட் அது இல்லை, நான் எதிர்பார்க்குறது வேறையாக இருக்கும். ஸோ இப்போ அது அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு ஏஐ தீர்த்து வந்துருச்சு. இப்போ நான் இப்படி பாடிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு வேறு சிங்கராக மாற்றிடுறேன். ஸோ அவங்க வந்து பாடும்போது அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. செம்ம. அண்ட் உங்களை பாட வைக்கணும்னு நான் நிறைய பாட வைக்கணும். கண்டிப்பாக அதுக்கு இன்னொரு ஷோ பண்ணி உங்களை கூப்பிட போகிறோம். அதுக்கு உங்கள் டேட்ஸ் தேவை. இப்போவே நான் வந்து கேட்டுட்டேன், இந்த இன்டர்வியூவில் நான் உங்களை வந்து பிளாக் பண்ணுறேன். இது வந்து ப்ரூஃபாக இருக்கும், அதுக்கு தான். ஓகேவா? ஏன்னா ஐ திங்க் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி கிடையாது. அண்ட் ஐ திங்க் அவ்வளோ அழகாக அதை வந்துட்டு ரொம்ப சென்சிபிளாக அழகாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கீங்க. இப்போ இருக்கிற மியூசிஷியன்ஸ்லாம் ரொம்ப புகழ்கிற ஒரு கம்போசர் தான் நீங்கள் தான். எப்போவுமே நிறைய மியூசிஷியன்ஸ் சொல்லுவாங்க, சாம் சிஎஸ் ஷுட் பி சம்வேர் எல்ஸ். அவர் வந்து ஐ திங்க் ஆல்ரெடி தேர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேன் இண்டியா லெவல் யூ டூயிங் அ லாட் ஆஃப் மூவிஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். இன்னும் நிறைய படங்கள். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் இட் டு ரீச் த ரைட் பீப்புள், ரைட் ஆடியன்ஸ். அண்ட் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ரெட்டத்தலை ரிலீஸ். இஸ் எனிதிங் தட் யூ வாண்ட் டு சே? ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த ஆக்சுவலி இந்த படம் வந்து அதான் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்குது உள்ள. உங்களை நீங்கள் என்ன சொல்கிறதுனா, இதில் ஏதோ ஒரு கேரக்டர் உங்களை மாதிரி இருக்கும், நல்லவனாவோ கெட்டவனாவோ இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட ஆர்டிஸ்ட் எல்லாமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு எல்லா கம்போசர்ஸ்க்கும் அது ஈஸியாக வராது. சில பேர் அது ரொம்ப நார்மலாக பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இவ்வளோ படங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர், வாட் இஸ் ஒன் ஐடியா, ஒன் டிப் யூ வில் கிவ் டு த அப்கமிங் கம்போசர்ஸ்? நான் வந்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து படம் வந்ததுக்கப்புறம் பண்ணுறத விட படத்துக்கு முன்னாலே பண்ணுறேன். அது எப்படின்னா, ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணுறேன். ஸ்கிரிப்டில் வந்து முக்கியமான சீன்ஸுக்கு இல்லைனா முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு நான் முன்னாலேயே வந்து ஒரு மியூசிக்கல் ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதை பண்ணிவிட்டு அந்த டீம் கொடுக்கும்போது அவங்க ஷூட் பண்ணும்போது அதில் தான் பண்ணுறாங்க, எடிட் பண்ணும்போது அதே மியூசிக் வச்சு பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்குமே இந்த உலகத்துக்குள்ளே வந்துடுறாங்க. மியூசிக்கல் இந்த மியூசிக்கல் இந்த சவுண்டிங் இப்படி தான் இருக்கும்னு. ஸோ அவங்க அதிலே எடிட் பண்ணுறதுனால நம்ம திரும்ப பண்ணும்போது கொஞ்சம் அதுக்கு அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் போதும். மற்றபடி கம்போஸிங்காக ஒன்றும் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ அதுதான் ப்ராசஸ், அதுதான் இதோட ஒரு இது நினைக்கிறேன். அண்ட் கிரிஷ் திருக்குமரன் பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி அவர் என்னோட ஊருக்கு பக்கத்தில், நான் கம்பம், அவர் கூடலூர். ஸோ அந்த ஏரியான்னு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு. அவர் எனக்கு இதுக்கு முந்தின படம் வந்து என்ன சொல்கிறது, சிவகார்த்திகேயன் சாரோட அந்த படம் வந்து எனக்கு அதோட மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். மான் கராத்தே அது அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஏதோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த படமே அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வரும்போது அவரோட எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். அவர் ஒவ்வொரு தடவை வந்து ஜெயிக்கணும் பெதர் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்குது. இந்த கதையை வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா, இந்த கதை வந்து உண்மையாகவே அருண் விஜய் வந்து ரொம்ப நல்ல ஹீரோ, அவர் ரொம்ப நல்ல பெரிய ஆள் தான். ஆனாலும் இந்த கதை வந்து ஏன் வந்து இவ்வளோ லேட்டாக பண்ணுறாரு, இந்த படத்தை முன்னாலே பண்ணியிருந்துருக்கலாமேன்னு எனக்கு தோணும். டைரக்டர் அவர். ஸோ ரொம்ப நல்ல கதை, நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இது பிடிக்கும். அவர் ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்கிற மாட்டார். பிடிக்கலன்னா பிடிக்கல பிரதர், எனக்கு இன்னொன்று பண்ணித்தாங்க என்பதாங்கிறத ஒரு குழந்தையாக கேட்குறதா இருக்கட்டும். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவருக்குமே என்னோடய ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்ஷன்ஸாகவே பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டேன்.
ரொம்ப நல்ல டைரக்டர் ஆக்சுவலி. இதோட ப்ரொடியூசர்னு சொல்லி ஆகணும் பாபி பாலச்சந்தர். ஏன்னா நான் இதுக்கு முன்னால் வந்து டிமாண்டி காலனி 2 பண்ணும்போது அவங்க தான் அதை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது பண்ணி முடிச்ச உடனே இந்த படம் வரும்போது அவங்களுமே கண்ணை மூடிட்டு என்கிட்ட வந்ததுக்கு ரீசன் அந்த படத்தோடைய ஒரு எஃபர்ட் நம்ம பண்ணியிருந்தது அவங்க பார்த்தாங்க. அவருமே வந்து இந்த படம் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்டணும்லாம் இல்லை. அவர் உங்களுக்கு தெரியும் அவர் பற்றி. ஆமாம், அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறார். ஒரு நல்ல படைப்பு வரணும்னு நினைக்கிறாரு, நல்ல டெக்னீஷியனுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. ஸோ அவருக்கும் இந்த டைமிங்கில் நம்ம தேங்க் பண்ணணும். நிறைய படைப்புகள் பற்றி பேச இப்போ நேரம் இல்லை, பட் கண்டிப்பாக இதுக்காக தனியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.